மேலே போங்க அம்மாட்ட போங்க. பரிமாணம் செய்யப்படுகிறேன். எமக்கு 7 அண்ணக்கள் உண்டு. இருந்தாலும் ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை என்று யாரும் நங்கை மகனையும் கவலை கொண்டு சிவனை வழி வந்து காஞ்சாலை நான் வேட்டைக்கு சென்று கொடுக்கையிலே வள்ளிக்கம் துணிக்கப்பட்ட குளிரில் ஒரு பச்சிலை குழந்தை கண்டெடுத்து அது பெண் குழந்தை கண்டு மிக்க சந்தோஷமானது. வாரி அணைத்து அழமை கொண்டு வந்து வள்ளிக்கம் துணிக்கப்பட்ட குளிர் கண்டப்பட்டதால் வள்ளி என்ற பெயருக்கு நான் ஒரு மேனியும் பொழுது வந்தமாக என் மகள் வழியை பார்த்து பாடு போற்றும் பருவத்தை வந்திருக்கின்றாள். ஹலோ, தம்பி நான் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது அண்ணன் கேசவன் அவருக்கு நமது விழா கபடி சார்பாகவும் அண்ணன் ராஜேஷ் டிஆர் மகாலிங்க குடும்பத்தை சார்பாகவும் கொண்டாடி பொன்னாடை போட்டி மரியாதை செய்த விழாக்குழுவுக்கும் டிஆர் மகாலிங்கம் ஐயாவுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியான வணக்கம். இந்த இடத்துல நாங்களாம் படம்லாம் கொடுத்து வச்சுக்கணும், பூரி பண்ணியிருக்கணும்.
டிஆர் மயாவிலையும் ஐயாவில் பாடிய பாடல் விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாடு. நான் வந்து கிட்ட 8வது படிச்சிருக்கேன். விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாடு வேலேந்திய மூவேந்தர் ஆண்டிருந்த தென்னாடு எங்கள் திராவிட பொன்னாடு. அழைவாழும் தென்னாடு இயலிசை நாடகம் அறப்பொருள் இன்பம் விளங்கும் தென்தமிழ்நாடு எங்கள் திராவிட பொன்னாடு அழைவாழும் தென்னாடு. சரித்திரம் பாடும் காவேரி இளம் தனி புகை போலே அழியாத பொய்யை இசைத்தோறும் இசை பாடுத்தாய் நாடு எங்கள் திராவிட உள்நாடு நன்றி 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 நம்பிராஜா, என்னை அழைத்த காரணம் என்னவோ? நமது நாட்டில் மாதம் மும்மாரியம் படைப்படுத்தி நாட்டு மக்கள் சீரம் சிறப்போடு எவ்வித குறைபாடு என்று வாழ்கள். அப்படித்தானே? எந்த குறை இல்லை. என்ன மொழி பேசுறீங்க? எந்த தமிழ் தான் பேசுறேன். எந்த குறை இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்களா? சுற்றுலா நம்ம நாட்டில் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் எந்த குறை இல்லாமல் நல்லா வாழ்றாங்க. சிவாலயம், விஷ்ணு ஆலயம் மற்றும் எல்லா ஆலயங்களும் ஆறுகால பூஜைகள் சபையில் நடந்து வருகிறல்லவா? எல்லா ஆறுகால பூஜை வேதியியல் வேதம் போது வேத நெறிப்படி அழகான முறையில் நடைபெறுகிறது. அப்படி என்றால் சிற்றுள்ள எந்த குறைபாடு இல்லை. அப்படித்தானே? ஆமா ஆமா. அப்புறம் போமா அது நின்று பேசுங்க. மூக்குல மைக்கு தந்தையே, நமது குல வழக்கம் என்ன? நம்முடைய குல வழக்கப்படி ஆண் மக்கள் வேட்டைக்கு செல்வதும் கன்னி பெண்கள் தொலைக்காட்சியில் வழக்கம். அப்படி இருக்க தங்கை வள்ளியை மட்டுமே அனுப்பவில்லை என்று மக்கள் எதிர்பார்த்தவனமாக இருக்கிறார்கள். அதாவது சிற்றுள்ள எல்லா மக்களும் திணைக்காவல் போகிறார்கள். நம்பி மன்னன் மட்டும் தன் மகள் வள்ளியை ஏன் திணைக்காவல் அனுப்பவில்லை என்று மக்கள் குறையாக பேசுகிறார்கள். அப்படித்தானே? எல்லாராம பேசுங்க. சரி, அதனாலே சென்று அப்பா அழைத்து அழைத்துவா. நான் மட்டும் போக மாட்டேன். சரி, நானும் கூட வர்றேன். பயமா இருக்கு. நீ சரி தோழி தோழி கூட்டி போயிரு. தோழியில் வர்றாங்க. எந்த தோழி செட் பண்ணி வச்சிருக்கீங்க? உள்ள வருவாங்க. வருமா கூட வந்துருவாங்க. நான் தனியா போக மாட்டேன். அப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்லு. என்ன செய்வோம்? வாங்க நம்ம 2 பேரும் அம்மாட்ட போவோம். சரி, அம்மாட்ட போவோமா? அம்மாட்ட போய் உங்களை விட்டுட்டு நான் தோழிக்கிட்ட போறேன். சரி, அப்படி செய்வோம். சரிவா, செஞ்சுக்கோ. இப்போ வரப்போ நீங்க மகானிய பாட்டு படிச்சா வர மாட்டேன். மகானிய பாட்டு ஜில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினே. இந்த பாட்டு பரவாயில்ல, நான் படிச்சுட்டேன். நான் பண்றேன். ஐயோ, நான் பாட்டு
எப்பா போயிட்டு வந்து பாருங்க. வள்ளி சத்தி போய் பாடல ஜில்லென்று பூத்த சிறு நெருங்கி காற்றிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றார் நெடுந்தூரம் பறந்தார் நிற்குமோது நிலைக்குமோ நெஞ்சும் பெருமோ வாழ்வு செந்தமிழ் தேன்மொழிகா விழாவென சிரிக்கும் மலர்கொடிகா விழாவென சிரிக்கும் மலர்கொடிகா கைகளில் உதவி மலரசம் தருவார் மலர்கிற மலர்கொடிகா அவர் செந்தமிழ் தேன்மொழிகா விழாவென சிரிக்கும் மலர்கொடிகா செந்தமிழின் மொழியாள் போங்க அம்மாட்ட போங்க. அம்மா கலைமகளும் வணங்கும் அலைமகள் கலைமகள்
ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக பெற்றெடுத்த பெரியவரே பிரியமுள்ள தாய்க்குளமே கற்றறியாய் இந்த சின்னவழி முதற்கண் வணக்கத்தை உங்களுடைய பாதார பொற்கமல் சமர்ப்பிக்கின்றேன். பாடும் தெளிவேனும் பாகும் பருப்பும் வை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் சே துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் சொல்லக்கூடிய முழுவதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் சிறப்படையும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் விநாயக பெருமானை வணங்கி கதையை துவக்குகிறேன். ஹலோ, இங்கே வழியாக எடுத்துக்கொண்டிருக்கும் வடமுதிரை சேர்ந்த விஜயா அவர்களுக்கு நமது ஐயா டிஆர் மகாலியின் குடும்பத்தை சார்பாக அண்ணன் ராஜேஷ் அவர்கள் சார்பாகவும் பொன்னாயத்துக்கு வைக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அண்ணா ராஜேஷ் அவருடைய குடும்பத்தாருக்கும் சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா டிஆர் மகாலிங்கம் ஐயா அவருடைய சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்குரிய அண்ணா பாலமுருகன் அண்ணா அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய குடும்பத்தாரின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், நாயகனை
சொல் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதற்கு எனக்கு தந்தை பாராட்டி சீராட்டி சீரோடும் சிறப்போடும் அருமை பெருமையாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து ஒரு நாளிலே அப்பா காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். அப்பாவை பார்ப்போமா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி தருவாண்டி நமஸ்காரம். அன்பு மகளே, வாழ்க பல்லாண்டு படோடி என்னை அழைத்த காரணம் என்னப்பா? சீக்கிரமாக சுருக்கமாக சொல்லுங்களப்பா. குலவுக்கப்படி ஆண்கள் வேட்டை செல்லும். சரிங்கப்பா. பருவமந்து கன்னி பிள்ளைக்கு தொலைக்கால் செல்லும் வழக்கம், தொழில் பழக்கம். ஆயினாலே நம்ம குலவுக்கப்படி அங்கே சென்று திணைக்காவல் புரிய வேண்டும். அம்மா அப்படியாப்பா? ஏமா அப்பா பாத்துறாரு, உன்னை பார்த்து உன்னை இப்படி படப்படப்படன்னு. இல்ல இல்ல அப்படி அம்மா எதுவும் அடிச்சு பிடிச்சா விடுக்கல. இல்ல இல்ல அப்படிலாம் நேரம். சரிங்கப்பா சரிங்கப்பா. உங்களுடைய சொற்படி கேட்டு நான் காவலுக்கு செல்கிறேன். என்னோடு யார் யார் வருவார்கள்? தோழிகள் அடல் வருகிறார்கள். இங்க பண்ணீங்க. நான் பக்கத்தை காட்டி வேட்டையாடி கொண்டிருப்பேன். அப்பா என்றால் தப்பாமல் சரிங்கப்பா. என்ன சொல்லி பறவைகள் விரட்டணும்? ஆழம் சோண்டி வானம் பாடி பறவைகளை கானம் பாடியே விரட்டணும். அப்படியே ஆகட்டுமாப்பா. சரிப்பா. வச்சிருவோமா வச்சிருவோமா வச்சு போறேன். இல்லப்பா நேரமாகுதுப்பா. மாவுகெல்லாம் கலந்து சரிப்பா போ. போயிட்டு வாங்கப்பா. போங்க அம்மா போங்க. அப்படி காவலுக்கு போக சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. என் மேல கோபமும் வருத்தமும் உங்களுக்கு அதுக்கு பேசாம இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்தாது. பேசுறதுக்கு இன்னைக்கு அது நேரம் இல்ல. நான் பேசவும் தயாரா இல்ல. அப்படிலாம் இல்ல. சந்திக்க வேண்டிய ஆளுகளை சந்திக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கணும். அப்படியா? சரி. அப்படி அண்ணனும் தோழியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன காரணம்? அண்ணனும் தோழி சந்தோஷமா இருக்காங்களா? இத போய் வேடிக்கை பார்த்தீங்களா நீங்க? இல்ல இல்ல காட்டுக்கு போறோம். தோழியும் சந்தோஷம் போய் வேடிக்கை பார்க்கலாமா? ஐயோ நீங்க எந்த சந்தோஷத்தை சொல்றீங்க? உங்களால சும்மா இருக்க முடியாதுல்ல. இல்ல இல்ல அப்படி கிடையாது. மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் கலகலப்பா. அப்படி படபடபடன்னு எப்பவும் இல்ல. அந்த மாதிரி நம்ம இருக்கு. அந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்காங்க. ஏன்னு கேட்டா இவ்வளவு நாளா நினைச்சதெல்லாம் நடக்கலையா? இனிமேல் வந்து நடக்க போதுங்கிற சந்தோஷம் யாருக்கு? எங்க அண்ணனுக்கும்
அவளுக்கும் அவங்களுக்கு சரி. அவங்களுக்கு உமக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கு, எதுக்காக நீ வந்து அவங்களுக்கு வந்துட்டு அப்புறம் எனக்கு மட்டும் வராம இருக்குமா? யாரை நினைச்சு வரது பாடிக்கிறீங்க இப்ப? இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு முதல்ல நான் சொல்றேன். அவங்க எப்படி இருக்கு பார்த்தது போட்டு சொல்ல போறீங்களா? பேச போறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. என்ன கொடுமை நடந்துச்சோ? ரசிக்கும் சீமானே, ரசிக்கும் சீமானை வா சொல்லிக்கும் உடைய நின்று கழிக்கும் நடன பொழுதோ அதை நினைக்கும் பொழுது மனம் விதத்தில் சுகம் அளிக்கலைகள் அதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்படி ஆசை மனசுக்குள்ள வச்சிருந்தாங்களே, வெளியில தெரிஞ்சிருச்சு விஷயம். அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஏன்னா வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு நான் காதல் பண்றேன் கிதல் பண்றேன் அலையக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்களே, என் மேல வருத்தம். இப்ப சந்தோஷம். எனக்கு எப்படி இருந்தது சொல்லட்டுமா?
நானும் சொல்லலான்னு தான் பார்த்தேன். நான் அண்ணன் தம்பி எல்லாம் வளர்ப்பு முறை சரியில்லைன்னு எல்லாரும் இங்க பேசிடுவாங்கன்னு சொல்லி சொல்லாம இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். ஒன்னும் தோழியும் பண்ணதை பார்த்து கிளம்பிருச்சு ஆர்வம் கிளம்பிருச்சுங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய் மூடம் போலே ஆடலாம் பாடலாம், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து மூடம் போலே ஆடலாம் பாடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு தோழிகளை சந்திக்கிறேன். நேரமாக நேரம்